ரூ. 3,00,000 என்கிட்ட இப்ப இருக்கு. எதுல போட்டா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், பிளஸ் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. இது ரொம்ப ட்ரிக்கியான கேள்வி. ஏன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அதிக ரிட்டர்ன் வேணும்னு சொல்லியிருக்காரு. சேஃபா இருக்கணும்னும் சொல்லியிருக்காரு. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் தான். அண்ட் நீங்க இத எத்தன நாளைக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட்ல இருக்க போறீங்க அப்படின்ற தகவல நீங்க குடுக்கல. ஸோ, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10 வருஷம் இருப்பீங்கன்ற பட்சத்தில, நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாரி ஒரு இடத்த நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, உங்களுடைய ரிட்டர்ன் எதிர்பார்ப்பு வந்து அரவுண்ட் 12% நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். பிளஸ் நீங்க 5லேருந்து 10 வருஷம் டைம் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு சேஃபாவும் இருக்கும். ஸோ, அதனால அந்த டைம் ஃப்ரேம் இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோ, இல்ல ஒரு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்டையோ நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல அப்டின்னா, உங்க பணம் சேஃபா இருக்கணும் அப்டின்ற பட்சத்தில, நீங்க ஒரு பேங்க் எஃப்டில வச்சுக்கிறது தான் வந்து பெட்டரா இருக்கும். அது 7ஓ, 8% கிடைச்சாலும், உங்களுக்கு வந்து பணம் சேஃபா இருக்கும். ஓரளவுக்கு சின்ன ஒரு குரோத்தும் இருக்கும். ஸோ, அதனால உங்க டைம் ஃப்ரேமுக்கு ஏத்த மாரி நீங்க பண்ணுங்க. லாங் டர்மா இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்து, ஓரளவுக்கு உங்க கேப்பிட்டலும் சேஃபா இருக்கிறதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் நியாயமான நெறைய பேருக்கு இருக்கிற கேள்விய கேட்டிருக்காரு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல 15% ரிட்டர்ன் கன்சிஸ்டன்ட்டா 20 வருஷத்துக்கு வரும்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நெறைய பேருக்கு இந்த கேள்வி மனசுல இருக்கும். முதல்ல 15% கன்சிஸ்டன்ட்டா அப்படின்னு ஜெனரலா யாரும் சொல்ல மாட்டாங்க. 15% சிஏஜிஆர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா அப்படின்னா ஒரு பேங்க் எஃப்டி மாரி. வருஷத்துக்கு 7%ல பணம் வளருதுன்னா, எல்லா வருஷமும் 7%ல வளர்ந்துட்டே போகும். அதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். பட் மியூச்சுவல் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். சிஏஜிஆர்ன்னு சொல்லுவோம். சிஏஜிஆர்ன்னா என்ன அர்த்தம்னா, 15%னா வருஷா வருஷம் உங்க பணம் 15% வளராது. ஒரு வருஷம் 40%ம் வளரலாம். ஒரு வருஷம் வளராம இருக்கலாம். ஒரு வருஷம் வந்து -10% கூட போலாம். பட் நீங்க வந்து ஒரு 20 வருஷம் டைம் ஃப்ரேம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த 15% காம்பவுண்டிங்ல பண்ண முடியும். ஏன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினல் ஜிடிபின்றது என்னன்னா, உங்களுடைய ஜிடிபி குரோத் பிளஸ் இன்ஃப்ளேஷன். இது 2த்தையும் கூட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல ஜிடிபி ரேட் வந்து 7% இருக்கு. நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 6% இருக்கு. ஸோ இது 2த்தையும் கூட்டுனா வந்து கிட்டத்தட்ட 13, 14% வந்துரும். பிளஸ் நீங்க ஒரு ஃபண்டுல இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலையே என்னன்னா, இதுல எது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனி இருக்கோ, அந்த கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்ண போறாரு. பிளஸ் ஜிடிபின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா கம்பெனியோட ஆவரேஜ் தான் வந்து ஜிடிபி. அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்டின்னா, நல்லா பண்ற கம்பெனியும் அந்த பக்கெட்ல இருக்கும். நல்லா பண்ணாத கம்பெனியும் இருக்கும். அதோடைய ஆவரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 7%. ஸோ, இப்போ வந்து ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் இருக்கு அப்டின்னு வச்சுப்போம். எல்லா குழந்தைங்களையும் வந்து 100 மார்க் எடுக்காது. சில குழந்தைங்க வந்து 100க்கு 100 எடுக்கலாம். இல்ல 90க்கு மேல எடுக்கலாம். சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, 50 மார்க் எடுக்கலாம். சில குழந்தைங்க வந்து 30 மார்க் எடுக்கலாம். அப்ப ஆவரேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 50லேருந்து 60% வரும். அப்போ இந்த 50லேருந்து 60%ன்ற மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிறவங்க பிளஸ் நல்லா படிக்காதவங்களுடைய டோட்டல். அதே மாரி ஒரு ஜிடிபின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ற பிசினஸ், நல்லா பண்ணாத பிசினஸ் எல்லாத்தோட ஆவரேஜ் தான் இது. ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நம்ம பணத்த குடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய முக்கியமான வேலையே என்னன்னா, முதல்ல நல்லா பண்ற கம்பெனிய ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது. 2வது நல்லா பண்ணாத கம்பெனிய அவாய்ட் பண்றது. இது 2த்தையும் பண்றது தான் அவங்களுடைய முக்கியமான வேலை. அப்டின்னா, ஒரு கிளாஸ்ல வந்து 50% வாங்குற மார்க் இல்லாம 80, 90% வாங்குற ஸ்டூடண்ட்ஸா பிக்கப் பண்றா மாரி, எந்த கம்பெனிஸ் வந்து நல்ல ரேட்ல வளருதோ, அந்த ரேட்ல வளர்றத தான் வந்து அவங்க பிக்கப் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய ஐடியா. அப்டின்னா, ஆவரேஜ் 7%ஆ இருந்தாலும், மேபி நல்லா பண்ற கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேபி 10% குரோத் இருக்கலாம். அப்போ அதையும் இன்ஃப்ளேஷனையும் சேர்த்தீங்கன்னா, 10% பிளஸ் 6%, 7% இன்ஃப்ளேஷன சேர்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிட்டர்ன் வந்து 16லேருந்து 17% காம்பவுண்ட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அண்ட் அகைன் இது கன்சிஸ்டன்ட் கிடையாது. 15% காம்பவுண்டிங். அத நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பார்ப்பு எஸ்டிமேஷன் தான். பட் லாஸ்ட் 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துல மார்க்கெட்ல 15% ரிட்டர்ன் குடுத்துருக்கான்னா, ஆக்சுவலா குடுத்துருக்கு. இன்ஃபாக்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நெறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 15% காம்பவுண்டிங் கிடையாது. 18லேருந்து 20% சில ஸ்கீம்ஸ் 22%, 23% காம்பவுண்டிங்லாம் குடுத்துருக்கு.
ஸோ அதனால 15% வந்து ஒரு ஃபண்டில் சாத்தியம். ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. வருஷம் உங்கள் பணம் வளராது. பட் ஒரு 20 இயர் பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 15% காம்பவுண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகைன் ஒரு இன்வெஸ்டரா நீங்க எப்பவுமே வந்து ஹையஸ்ட் ரிட்டர்னை வந்து நீங்க யோசிக்கக்கூடாது. நீங்க யோசிக்கிறது வந்து ஒரு 12% காம்பவுண்டிங் பண்ணா என்னுடைய பணம் நல்லபடியா வளருமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து போனீங்கன்னா, கண்டிப்பா 12%க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஸோ இந்த கேள்விய நீங்க கேட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கேள்வி மூலமா நெறைய பேருக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து போய் சேரும்னு நம்புறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. மாசம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆர்பிஐ பாண்ட் மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப சேஃபு. ஆனால் அது 8.05 இப்போ இன்னைக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா 8.05 உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு 9.5% கிடைக்குமா, 10% கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக ப்ரைவேட் பாண்ட்ஸ் போகலாம். ப்ரைவேட் பாண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், டி கிரேட் மாதிரி 4 விதமான பாண்ட் இருக்கு. இப்போ ஏ கிரேட் கம்பெனிக்கு போனீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிறது வந்து இதுக்கு கவர்மெண்ட் பேங்கிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே நிறுவனத்தில் கொடுக்கறது ரொம்ப தவறு. 2010 இஷ்யூ பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரீபேமெண்ட் போது தான் எல்லாருக்கும் வந்து முடிச்சுக்காங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் இதே ப்ராப்ளம் தான். எனக்கு எந்த விதமான நாலேஜுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, சுத்தமாக நாலேஜே இல்லை அப்படின்னீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இந்த மாதிரி பாண்டில் போட்டு என்டையர் கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் எவ்வளவோ தேவை. இல்லை சார் எனக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது, ஈக்விட்டியே வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆர்பிஐ பாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை ஸ்டாகர்டாக போடுங்க. அதே மாதிரி எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஆர்பிஐ பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.